ஏதும் இல்லாமல் தான் இந்த உலகில் பிறந்தோம். நம் மனமே நம்முடைய ஒரே ஆயுதம் அப்படின்னு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அயன் ராண்ட் சொல்கிறார். இது மிகச்சரி. மனம் அப்படிங்கிற வேறு சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல் வந்தது. மனுஷன் அப்படிங்கிறோம், மனுஷன் அப்படிங்கிறோம். பிற உயிரினத்துக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசமே இந்த மனோசக்தி தான். இந்த மனோசக்தி பற்றி பெரியவர்கள் பல பாடல்களில் சொல்லியிருக்காங்க, பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த மனசு எப்படி இயங்குதோ அப்படி தான் மனுஷன் வாழ்க்கையில் இயங்குறான் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் செயல் ஊக்கியாக இருக்கிறது அதன் பின்னால் இருக்கின்ற எண்ண ஓட்டம் தான். எந்த சம்பவம் நடந்தாலும் கூட அந்த சம்பவத்துக்கு நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம மனசில் என்ன எண்ணம் வந்திருக்கோ அதன் அடிப்படையில் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அப்போது எண்ண ஓட்டம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்முடைய செயல் இருக்குங்கிறது அடிப்படை விதி, நடைமுறை. இதுதான். எப்படி மூச்சு காற்று எந்த அளவுக்கு போயிட்டு வருதோ அந்த அளவு தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வந்ததுன்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆக்சிஜன் குறைய 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 உள்ளுக்குள்ள பாகங்களெல்லாம் பலவீனம் அடைந்து கொண்டே வரும். அது மாதிரி தான் எண்ணத்துக்கான மனசுக்கான ஆக்சிஜன் சொன்னால் எண்ண ஓட்டம் தான். எண்ணங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்து கொண்டே இருக்கிறது, இயல்பாக இருக்கும். மூச்சு காற்று தானாக போயிட்டு வரா மாதிரி பாசிட்டிவான திங்கிங் எந்த அளவுக்கு இயல்பாக நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பலப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறுங்கிறார். மனசு திடமாக இருந்தால் நினச்ச அடையலாம் வள்ளுவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லை, துன்ப காலத்தில் நமக்கு துணையாக இருப்பது நம்ம மனசு மட்டும்தான். நம்ம மனசே நமக்கு துணையாக இல்லைன்னு சொன்னால் வேறு எத்தனை பேர் துணையாக இருந்தால் கூட அது பலன் கொடுக்காதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ அடிப்படையில் ஒரு மனிதன் என்பவன் மனம்தான். அப்போ இந்த மனம் என்பது தன்னைத்தானே ஆராயக்கூடியது. அதுதான் விசேஷம். பிற ஜீவராசிகளுக்கு பசிக்கும்போது பசிக்கும், புணரும்போது புணரும், தூங்கும்போது தூங்கும், அவ்வளோதான். அதை தாண்டி யோசிக்காது. எதிர்காலம் என்பதை அது நினைத்து பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் கற்பனை வளம் கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம்தான் கற்பனை வளம் உண்டு. தன்னுடைய எண்ணத்தை இயக்கியே எதிர்காலத்தை செப்பனிடுகின்ற செதுக்குகின்ற வல்லமை அவனுக்கு இருக்குது. பிற ஜீவராசிகளுக்கு கிடையாது. குழந்தைகள் கூட அந்த சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் என்கின்றது அவேர்னஸ் வர வரைக்கும் குழந்தை ப்ரெசண்ட் மொமெண்ட் அவேர்னஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு கடந்த காலம் எதிர்காலம் என்பதே தெரியாது. ஆனால் மெல்ல 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 தான் நமக்குள் அந்த அவேர்னஸ் விழித்து கொள்கிறது. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் விழித்து கொள்கிறது. இது வருகின்ற பொழுது தான் மனிதனால் பகுத்து பார்க்க முடிகிறது. நேற்று, இன்று, நாளை, நினைவாற்றல், நினைவு, தன் நினைவை மாற்றிக்கொள்ள முடிகிறது. அப்படி எண்ணத்தை தானாகவே மாற்றிக்கொள்ளுகின்ற வல்லமை மனிதருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி எண்ணத்தை தானாகவே மாற்றிக்கொள்ளுகின்ற வலிமை மனிதனுக்கு இருந்தும் கூட, மனுஷனுக்கு இருந்தும் கூட, பல பேர் இன்னும் கூட தன்னுடைய எண்ண சுழலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். அவங்க வெளியில் வர தெரியல. ஏன் தெரியலன்னு சொன்னால் அதற்கான முறையான பயிற்சி கொடுக்கல, படிப்பில் இல்லை. அப்போ எண்ணத்தை சீரமைத்து கொள்ள, சரிப்படுத்தி கொள்ள, பலப்படுத்தி கொள்ள, வளமைப்படுத்தி கொள்ள ஒரு உயரிய உன்னத வழிமுறை என்னன்னு சொன்னால் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். பிறந்த மனிதனை சிறந்த மனிதனாக ஆக்குகின்ற சூட்சுமம் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமில் இருக்குது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை அணுகலாம். என்னுடைய தொடர்பு எண் இங்கே கொடுத்துருக்கேன். தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயத்தின் பேரில் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றேன். வாழ்க்கையை வளமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு வாழுங்கள். வாழ்க வளத்துடன். நம்ம வி ரங்கநாதன் VRNLP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.